வணக்க மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, ஆக்சுவலா இந்த கேஸ்ட், பிரிவினை, மதம், மொழி இந்த மாதிரி மனிதர்களை பிரிக்கக்கூடிய சக்திகள், மனிதர்களா இல்லாம நீ அவன், நீ இவன், நீ எனக்கு கீழே, நான் உனக்கு மேல இப்படின்ற பல கான்செப்ட்ல, பல மதங்கள்ல எங்க மதம் தான் பெருசு, எங்க இயக்கம் தாங்க பெருசு, எங்க கட்சி தான் பெருசு, எங்க மொழி தான் பெருசு, ஒருத்தன் பெருமையா யோசிக்கிறான்னா இன்னொருத்தன் அதை சிறுமையா யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே எந்த கேட்டகரி, எந்த ஆங்கிள் வந்து பார்த்தாலும் மனிதர்களை இது பிரிக்குது. இந்த பிரிவினையை விதைச்சது யாரு? இந்த பிரிவினை மனிதர்களுக்கு எதுக்கு தேவை? இது ஏன் நம்ம பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கோம்? நாம சாதியை வளர்க்குறோமா, இந்த சாதி நம்மளை வளர்க்குதா அப்படின்ற கேள்வி இருக்கு. எங்க சாதி பெருமை பேசுறாங்க, எங்க மத பெருமை, எங்க மொழி பெருமை, எங்க இனப்பெருமைலாம் பேசுறாங்க. பட் இந்த இனமும் சாதியும் மொழியும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? இது நாள் வரைக்கும் பல்லாயிரம் ஆண்டுகளா இது கடந்து இதை பிடிச்சி வச்சிருக்கீங்க. இதனால பயனடைஞ்சதா, இதை வீழ்ச்சி அடைஞ்சதா அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும். மனிதர்களுக்குள்ள எதுக்கு பிரிவினை? இந்த எல்லா விஷயங்களையும் நான் பிரிவினையா மட்டும்தான் பார்ப்பேன். ஏன்னா இது மனிதர்களை பிரிக்குது. ஸோ மனிதர்கள் என்றுமே ஒன்றா இருக்கும் போது அவங்களுடைய பலம் வேற லெவல்ல இருக்கும். அது பிரிவினையா இருக்கும் போது நம்மளை இயக்கக்கூடிய, நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய நினைக்கிற கூட்டங்களுக்கு அது ஈஸியா மாறிடுது. அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நாடு ரெண்டு பட்டா இந்த நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிறேன்னு கொண்டாட்டம். உலகமே ரெண்டு பட்டா இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு எளிமையான விஷயமா போயிடும். ஏன்னா பிரச்சனை இருக்க இடத்துல ஈஸியாக உள்ள வந்து அந்த பிரச்சனைக்கு சுமூகமாக முடிவு தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நாட்டாமையாக வரான்னா அந்த நாட்டாமையை பற்றி நம்ம செக் பண்ணி ஆகணும். ஸோ இப்படி எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி பிரிவினையினால தான் இப்போ இங்கே கட்டமைப்பே வச்சிருக்கானுங்க. இந்த மேட்ரிக்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த உலக கட்டமைப்பு, இது டெமோக்ரஸி எல்லாமே பிரிவினை தான் வச்சிருக்கு. ஓட்டு போடும் போதே இங்கிட்ட ஒரு கூட்டம் வந்து நாங்கள் உங்களுக்கு இது செய்வோம் அது செய்வோம்னு நிற்கிறானுங்க. இங்கிட்ட ஒரு கூட்டம் நாங்கள் உங்களுக்கு அது செய்வோம் அது செய்வோம்னு வருவாங்க. ஏன்டா எல்லாரும் மக்களுக்கு நல்லா தானே செய்வாங்க, ஒரே கட்சி இருக்கலாமே, எதுக்கு இத்தனை கட்சிகள்? அப்ப ஏதோ ஒரு இடத்துல முரண்படுது இல்லை. அப்ப நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வரல, உங்களை நீங்க நிலைநாட்டுறதுக்கு நீ பெரியாலாம் நான் பெரியாலாம் காட்டிக்கிற போட்டி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்போ இது நல்ல ஒரு முன்னெடுப்பா? இது நல்ல ஒரு வழிமுறையா? ஸோ அப்ப எல்லாத்துலயுமே ஒரு போட்டி இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும்னா, எதுக்கு ஜெயிக்கணும், யாரை ஜெயிக்கணும், யாரை நீ ஜெயிக்க போற? சக மனிதனையா? உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கவனையா? பல்லாயிரம் ஆண்டுகளா எல்லாம் ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அவனை போட்டி பொறாமையில பிசினஸ்ல வீழ்த்தி சம்பாதிச்சு முன்னாடி போய் என்ன சாதிக்க போறீங்க? ஸோ அதை பத்தின ஒரு என்னுடைய ஆதங்கத்தையும் எனக்கு ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிருந்த விஷயத்த இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன், கரெக்டா எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எனக்கு அந்த கேஸ்டிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லா பசங்க கூட நல்லா பழகிட்டு இருப்போம். ஆனால் நான் வளர்ந்த இடம், சுற்றின இடம், பழகின இடம் எல்லா இடத்துலையுமே எங்கள் ஆளுக சமூகம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் என்னை சுற்றி இருந்திருக்காங்க. உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் இருந்த ஏரியாலேயும் எங்கள் ஆளுக தான் அதிகம். அதாவது எங்களோட சமூகத்தை சார்ந்தவங்க தான் அதிகம். நான் போய் ஃப்ரெண்ட்ஸஸ் எல்லாத்துமே அது அப்படி தான் அமைஞ்சிச்சு. அது எப்படி அமைஞ்சிச்சுன்னு தெரில. மற்ற ஆட்களும் உள்ளே வந்து பழகுனாங்க. ஆனால் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியல. அவங்க நகண்டு போயிடுறாங்க. இயற்கையாகவே அது நடக்குது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த நாங்கள் உண்மையிலேயே ஏதோ ஒன்று பண்ணுறோம், எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்திருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு. இது ஒரு சமூகத்துக்குள்ள மட்டும் இந்த ஒற்றுமையாக இருந்துச்சுன்னா, இதை அதுக்குள்ளேயே அடிச்சுட்டு உருண்டவங்களாம் இருக்கும். ஆனால் சமூகத்துக்குள்ள மட்டும் ஒற்றுமையாக இல்லாமல் ஒட்டுமொத்த மனிதர்களுமே ஒற்றுமையாக இருந்தால் இன்னும் எவ்வளோ பலமாக இருக்கும் அப்படின்றத நான் இப்போ தான் திங்க் பண்ணுறேன். அதாவது அந்த டைமிங்கில் வந்து நமக்கு சின்ன பசங்க, நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஜாதி தான், நம்ம தான் பெருசு, நம்ம தான் ஆண்ட பரம்பரை அப்படிலாம் சொல்லப்பட விஷயம். பட் நம்ம புரிதலோட பார்க்கும்போது மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். பிசின்ற வார்த்தையை சொல்லும்போது பெருமையாக தெரியும், நாங்களாம் பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிசின்றப்போ உங்களுக்கு பார்க்குறப்போ கேட்குறப்போ அது ஒரு பெருசாக தெரிய மாதிரி இருக்குது. அதோடைய ஃபுல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டால் பேக்வேர்டு கம்யூனிட்டி. பிசின்றது வந்து பேக்வேர்ட் கம்யூனிட்டி, பிற்படுத்தப்பட்ட மக்கள். இதுல என்ன பெருமை இருக்கு? அதாவது நம்ம பிற்படுத்தப்பட்டிருக்கோம், தாழ்ந்து இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். நமக்கு முன்னாடி சீனியரா யார் இருக்காங்கன்னா ஓசின்னு நினைக்கிறேன், ஓபிசின்னு நினைக்கிறேன், பிராமணர்ஸ் இருக்காங்க. அவங்களோட பூர்வத்தை தேடினா அவங்க இந்த நிலத்தை சேர்ந்தவங்களே கிடையாது. ஸோ அவங்க முதன்மையா இருக்காங்க. பூர்வீகமாக இருக்க நாம பிசியாகவும் எஸ்சியாகவும் எம்பிசியாகவும் என்னென்னமோ இருக்குது, கிளைப்பிரிவு நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கோம். அதோட ஃபுல் டெபினிஷனை பார்த்தோம்னா நாம் எல்லாம் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஆட்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்தவங்க இன்ன வரைக்கும் டாப்பில் இருக்காங்க. எல்லா பிஸ்னஸ்லையும் எல்லா இதுலேயும் அவங்க டாப்பில் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி, ஒரு குறிப்பிட்ட குரூப்பு, ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சவங்கலாம் டாப்பில் இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளை ஏமாத்துறாங்கன்னு ஒரு கேங் உருவாயிருச்சு அப்படின்னா, தெரிஞ்சிருச்சுன்னா, அவனுக்கு எதிராக நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு பங்கீடு கொடுத்துட்றாங்க. நான் இருக்கேன், இப்போ எனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நான் எங்களோட கம்யூனிட்டியில் இருக்கவங்கள்ட்ட போய் சேர்ந்து எங்க இப்படிலாம் நடக்குதுங்க, அப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி உண்மையை புரிய வச்சு என் கம்யூனிட்டியை நான் அழகாக பில்டப் பண்ணி கொண்டு போக முடியும்.
நம்ம கம்யூனிட்டி தாழ்த்தப்பட்டிருக்கிறதுக்கு காரணமே இதான் பிரச்சனை, இங்கே இதான் நடந்துட்டு இருக்கு. உண்மையான சீக்ரெட்டை நான் மக்கள்கிட்ட சொல்லாமல் என்னோட கம்யூனிட்டியில் இருக்கிற லீடர்ஸ்கிட்டலாம் சொல்லி அந்த மாதிரி நான் ஒரு கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என் கம்யூனிட்டியில் என்னை டாப்பில் கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டாப்பில் கொண்டு போகும்போது அந்த உண்மையான ரகசியங்களை அவங்களுக்கு புரிய வச்சோம்னா அதோட வேல்யூ வேற லெவலில் இருக்கும். டிமாண்ட் பண்ணலாம். ஒரு சீட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் பண்ணுறத வந்து நமக்குன்னு ஒரு தனியாக மரியாதையை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு இது சொன்னால் புரியாது. ஸோ அந்த மாதிரி நடக்கும். எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இது அப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் இருக்க கம்யூனிட்டி, பக்கத்தில் இருக்க ஒரு 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 குரூப்பு, ஒரு ட்ரைப்ஸ் எல்லாமே மனிதர்கள், சாதாரண மனிதர்கள். நாம் எல்லாருமே இனமாக வாழ்ந்தவங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம். மலை சைடு வாழ்கிறவங்களுக்கு மலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அறிவு இருக்கும். அந்த இதில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கம்ஃபர்டபுளாக வாழ்ந்தாங்க. நிலம் சம்மந்தப்பட்ட, அதாவது வெறும் தரிசு நிலம் இருக்கவங்க தரிசு நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய இடத்த அட்மாஸ்பியரை உருவாக்கிட்டாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே ஒரே டைமிங்கில் காட்டுக்குள்ளே தான் இருந்தோம், மலையில் இருந்தோம். மலையிலிருந்து இறக்கப்பட்டதான காரண வரலாறு தான் நம்ம சொன்னோம். இது 3 முல்லை, மருதம், நெய்தல், பாலையெல்லாம் சொல்கிறாங்களே, இந்த கான்செப்ட்லாம் அப்போ வேணால் குழப்பிடும். ஃபஸ்ட்டு மதுரை மனிதர்கள்லாம் மலையில் தான் வாழ்ந்தோம். நம்மளாம் மலைவாசிகளை தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கணும். நாகர்கள் காட்டுக்குள்ளே வாழ்ந்து காட்டெல்லாம் அழிக்கிறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம காட்டுக்குள்ளே வந்தோம். ஸோ காட்டை அழிக்கிறாங்க. அந்த காடு அழிஞ்சிச்சுன்னா நாளைக்கு என்ன ஆகும்னா மலையில் ஒரு செழிப்பு இருக்காது. கீழே இருக்க எல்லாமே ஒரே ஒரு கனெக்ஷனில் இருக்கும், ஈக்குவல் பேலன்ஸில் இருக்கும். காட்டப்பெல்லாம் அழிச்சவங்க இப்போ இருக்க நாகரிக உலகமாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இயற்கை வளங்கள் அழிக்கப்படும். நாளைக்கு மலைக்கு அவங்க வருவாங்க அப்படின்றது தெரிஞ்சனால அவங்ககிட்ட இருக்க காடையே அவங்க அழிக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு இதெல்லாம் அழிச்சு முடிச்ச பிறகு வீட்டுக்கும் வருவான்ல அவன். இதை புரிஞ்சுக்கிட்ட நாம தான் மூத்தோல் இளையோல் அவங்களாம் மேலே இருந்தாங்க. அப்போ சிவந்தவன் வரான். சிவந்தவனுடைய காலகட்டத்தில் அவன் ஆற்றல் எடுத்து அதுக்கு பயிற்சி மேற்கொண்டு அந்த முழு ஆற்றலோட கீழே இறங்குறான். கருத்து வேறுபாடில் பேசுகிறான், பழகுறான், எல்லாம் நடக்குது. கேட்கல, நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ எப்படி கார்பரேட்லாம் போய் போராடுறோம்ல, இதெல்லாம் தவறு, மக்களுக்கு இயற்கைக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராப்ளம், தேனீக்கள் இல்லைன்னா நம்ம அழிஞ்சு போகிறோம்லாம் பேசுகிறோம்ல. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. கார்பரேட் மோனோபொலி பண்ணுது, அதாவது டாமினேஷன் பண்ணுது. அப்போவும் அவங்க தான் டாமினேஷனில் இருந்தாங்க. எல்லா இடங்களிலும் வணிகம், அதாவது ஒன்றை வச்சு இதை செய்ய முடியும், இதை வச்சு இதை பண்ண முடியும், இதை வச்சு நம்ம இதை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கிரிமினல் மைண்டு. இதை வச்சு இதை யூஸ் பண்ணிக்க முடியும்னு சுயநலவாதிகள். அதை வச்சு பொதுவாக யோசிக்கலை இவனுங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த பிஸ்னஸை யோசிச்சு பாருங்களேன். இந்த பிஸ்னஸ்ன்ற விஷயம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு தரப்பார் மட்டும் தான் லாபம் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் எல்லாமே கீழே போய்கிட்டே இருக்காங்க. அடித்தட்டில் கடைசி இப்போ ஏழைகளே இல்லாத நாடாக பிச்சைக்காரங்களாம் பிச்சை இருக்கிறது தடைன்ட்டாங்க. ஒரு நியூஸ் பார்த்தேன் நான். ஆக்சுவலாக நாய்களை பிடிக்கும் போது எனக்கு தெரியும் அது தெருல பிச்சைக்காரங்களாம் பிடிப்பாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி நடந்துச்சு. நியூஸ் இருக்குது, நான் வேணா போட்டு விட்றேன், கிடைச்சா எடுத்து போட்டு விட்றேன். நான் பார்த்த ஞாபகம். ஸோ பிச்சைக்காரங்களாம் பிச்சை எடுக்க தடைன்னு சொல்லிட்டாங்க. பிச்சை எடுக்க தடையிட்டா என்ன பண்ணுவாங்க அவங்க? ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கும், வேலை வாய்ப்பு இல்லைன்னா அகற்றப்படுவாங்க. அதாவது கிளீன் இந்தியான்ற பேரில் இந்தியாவில் கிளீனாக காசு இருக்க மட்டும் தான் வாழ முடியுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வராங்க. புரியுதா உங்களுக்கு? இது அப்படி எங்கே போகுதுன்னு தெரியுதா? நாய்களுக்கு கேள்வி கேட்காத நீ நாளைக்கு மனுஷனுக்கும் கேள்வி கேட்க முடியாது. வரும், அதுக்கான வேலைகளும் வரும். இவங்க ரோட்டில் அப்படி இருக்கனால தான் பல பிரச்சனைகள் வருதுன்னு பேசுவான். அதுக்குன்னு பேசுகிற குரூப்லாம் இருக்குது. மூளையே இல்லாமல் மூளை ஒழுகி பாத்ரூம் போகிறப்ப அதுவும் சேர்ந்து கழிஞ்சு போயிடுச்சு. வெறும் மண்டையில் களிமண் இருக்கவங்கலாம் பேசுவாங்க. சிம்பிளான மேட்டர் வரும். இந்த மாதிரி காட்டு அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போட்டோம். அவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, அடிபட்டு மிதிபட்டு ஓடுன பதரேசிய உள்ளக இருந்துக்கிட்டு இந்த இனம் செழிப்பாக சூப்பராக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்க நாலேஜ்லாம் வேறு லெவலில் இருக்கும். இயற்கையோட ஒன்றிணைஞ்சு சூப்பராக வாழ்ந்தோம். நம்மக்கிட்ட ட்ரேடிங்ஸும் இல்லை, வணிகமும் கிடையவே. உங்களுக்கு தமிழர்கள் சொன்னாலே நீங்கள் அப்படி போயிருவீங்க சங்க காலம்னு. எப்படி உங்கள்கிட்ட இதாங்க சிக்கலே. உண்மையான விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ப்ரூஃப் அப்பெல்லாம் அழிச்சுவிட்டேன். ப்ரூஃபோட சொன்னால் அது எப்படி போகும் அப்படின்னா, தமிழர்கள் இந்த வணிகம், அப்புறம் புராணங்கள், இதிகாசங்கள், கோவலன், கண்ணகி, இவங்கெல்லாம் வணிக கூட்டம் தானே, அப்படி போயிடும். அவங்களெலாம் வரலாற்றில் எழுதப்பட்டவங்க. வரலாற்றில் பதிந்த எல்லாரும் செல்வந்தர்கள் தான். சாதாரண ஆட்கள் படலை. எல்லா மன்னர்களும் மன்னர்களுடைய வாரிசுகளும் மன்னர்கள் சம்மந்தப்பட்ட ஆட்களும் தான் இருப்பாங்க. பாமர மக்கள்லாம் இருக்க மாட்டாங்க. போகிற போக்கில் இருந்துட்டு போவாங்க, அவ்வளோதான். சொல்லணும்ல. அப்புறம் மன்னர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களும் நீங்கள் கேட்டுருவீங்க. அதுக்காக இருக்கும். நுணுக்கம் தெரிஞ்சவனுக்கு புரியும். முட்டு கொடுத்துட்டு வராங்க. மன்னர்கள் வராங்க. டேய், நானும் ஒரு காலத்தில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பாண்டிய மன்னர்லாம் பார்த்து ஃபயர் விட்ட வேண்டா. ஒரு கட்டத்துக்கு மேலே புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் இப்போ இருக்க டிஎம்கே எப்படி டிஎம்கே கட்சியில் இருந்துக்கிட்டு டிஎம்கேக்கு எப்படி ஃபேவராக இருக்காங்களோ, டிவிகா விஜய்க்கு எப்படி ஃபேவராக இருக்காங்களோ, நாம் தமிழருக்கு எப்படி ஃபேவராக இருக்காங்களோ, இந்த மாதிரி அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க மன்னர் அந்த காலத்தில் அவங்கவுங்க மன்னர்களுக்கு ஃபேவராக இருந்தாங்க. அப்படி ஃபேவராக இருந்தவங்களுடைய வரலாற்று ரீதியான கதைகள் இதெல்லாம் நீ கேட்டு தான் வளர்ந்துருக்க. இப்போ டிஎம்கே பற்றி டிஎம்கேக்காரன் எவ்வளோ புகழ்ந்து பேசுகிறான். நியூஸில் வீடியோலாம் பார்த்துருக்கீங்கல்ல.
எங்க ஐயா மாதிரி வருமா, எங்க தலைவர் மாதிரி வருமான்னு பேசுறாங்க. இப்போ இந்த நமக்கு உண்மை தெரியுதுல்ல, நம்ம உண்மை தெரியாத ஆட்கள் இருக்கோம். உண்மை தெரியாத ஆட்கள்கிட்ட போய் டிஎம்கே பத்தி இப்படியே பேசிட்டே இருந்தா வளரும் பிள்ளைகள் இருக்கும். நாளைக்கு வர 3வது 4வது ஜென்ரேஷன் என்ன நினைக்கும்னா, ஓ! அன்னைக்கு வாழ்ந்தாரு. கலைஞர்னு ஒருத்தர் இருந்தாரு. அகச்சிறந்த ஒரு தலைவர். அவர மாரி ஒரு தலைவர்லாம் இருக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஒருத்தர் வந்தாரு. அவர் மாரி ஆட்சி எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் எவ்வளோ அழகா புலமையா பேசுவார் தெரியுமா? அவர் பேசினா அப்படியே அன்னப்பறவை கூட வந்து நின்னு அப்படியே கவனிக்குமா. வானத்துல போகக்கூடிய பறவைகள் கூட நின்னு கவனிச்சுட்டு போகும். அவ்வளோ பேச்சாண்மை இருக்கும். இப்படிலாம் சொல்லுவாய்ங்க. அவங்கலாம் போய் மறைஞ்சு பல வருஷம் கழிச்சு சொல்லுவாய்ங்க. இப்படிதான புராண கதைகள் மன்னர்கள பத்திலாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொல்லப்படும்போது, அந்த காலகட்டத்தில இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதே டிஎம்கேல இருக்க ஸ்டாலின் அவர்களுக்கும், கலைஞர் அவர்களுக்கும் ஃபயர் விட்டுட்டு அவங்கள தான் கொண்டாடுவாய்ங்க. இப்ப எப்படி நீ ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனும், பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள கொண்டாடுறியோ, இன்னும் 50, 60 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு இவங்களெல்லாம் நீங்க கொண்டாடிட்டு இருப்பீங்க. இதுதான். இப்படிதான் நடந்திருக்கு காலங்காலமா. இப்போ ரியல் லைஃப்ல நடக்கிறத சொன்னேன்னா, இததான் பாஸ்ட் லைஃப்லயும் நடந்துச்சு. அததான் இப்ப நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. மன்னர்கள்னு. உங்களுக்கு நான் சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன். கீழடின்னு ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிக்க விடாம இருக்காங்க. அது ஏன் கண்டுபிடிக்க விடாம, தமிழோடைய பெருமை வந்துரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காம இருக்காங்களா? கொஞ்ச நாச்சு இம்மி அளவுக்கு உனக்கு அறிவு இருந்துச்சுன்னா, அங்க கண்டுபிடிக்கப்பட்ட எடுத்தது ஃபுல்லா வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயம். கீழடியா இருக்கட்டும், எந்த தொல்பொருள் ஆராய்ச்சி கிடைக்குதா இருந்தாலும், எது கிடைச்சாலும் பூம்புகார், அந்த கரையோர காவிரி நதிக்கரையில் எடுக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ், ஆர்கியாலஜியோட எவிடன்ஸ் எல்லாமே நாகரிகம் அடைந்த, இப்ப இருக்கிறத விட அப்ப இருக்கவங்க நாகரிகம் உச்சத்துல இருந்த ஒரு கூட்டத்தை பத்தி காட்டுது. வணிகம் தான் அவங்களோட பேஸ் லைன் மாதிரி இருக்கு. ஏன்னா ரோமாபுரியோட நாணயங்கள், பெரிய நாணயங்கள்லாம் கிடைக்குது. ரோமாபுரின்னு ஒண்ணு இருக்கான்னு கூட இப்ப பல பேருக்கு தெரியாது இங்க இருக்கவங்களுக்கு. ஆனா அந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ரோமாபுரியோட தொடர்பு இருந்த வணிக கும்பல் வாழ்ந்திருக்கு. ஏன் அதை சொல்ல மாட்டாங்க? வணிகர் தான் வாழ்ந்திருக்காங்க. தமிழ்ல தான் சொல்ற. சரி, வணிகர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்றதுக்கு என்ன? அந்த காலகட்டத்திலே வணிகர்கள் இருந்தாங்கன்னா, இந்த காலத்துல அந்த வணிகர்லாம் எங்க போனாங்கன்னு கேள்வி கேட்பேன். சிம்பிளா நீ யோசிப்ப. அந்த ஆர்கியாலஜிஸ் எல்லாம் எடுத்து எவிடன்ஸ் எடுத்த பிறகு, ஆமா இங்க வணிகம் நடந்திருக்கு, அப்படி நடந்திருக்குன்னு சொல்லும் போது, அந்த வணிகர்கள் எங்க போயிருப்பாங்க? அந்த காலகட்டத்திலேயே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பயங்கரமா செழிப்பா வாழ்ந்தவங்க திடீர்னு அழிஞ்சிருப்பாங்களா? சரி, அப்படியே அழிஞ்சிருக்காங்கன்னு யார் அழிச்சது? அதே மாதிரி பூச்சாண்டி கதை தான். கலவர யுத்தம் சொல்லுவாங்கல்ல, கலப்பு இனங்களின் யுத்தம். அது நடந்தது வந்து கலப்பு இனங்களின் யுத்தம். இப்போ வாழ்ந்திருக்கேல, பல்லேன், பறையன், சக்கிலியன், அந்த மாதிரி பேர்லாம் இருக்குல்ல, மறவர், ஆகமுடியாரெல்லாம் இருக்கீங்கல்ல, இவங்க எல்லாரும் வேற வேற இனம் தானே சொல்லப்படுது, வேற வேற குடின்னு தானே சொல்லப்படுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து கலப்பு இனங்கள் ஒன்றிணைஞ்சு அரச குடும்பத்தை அடித்து ஓட விட்ட வரலாறு தான் கலவர யுத்தம், கலப்பு இனங்களின் யுத்தம். அதை கலவர யுத்தம், கலப்பு யுத்தம் வரலாற்றின் இருண்ட பகுதின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யாருக்கு இருண்ட பகுதி? அதான் கேள்வி. சாதாரண மக்களுக்கா, இல்ல அரச குடும்பங்கள், வரலாற்று எழுதின கூட்டங்களுக்கா? வரலாற்று எழுதின கூட்டங்களுக்கு அது இருண்ட காலம் அப்படின்னா, அது இருண்ட காலமா ஆக்குனது யாரு? ஏலியன்ஸா, வேற்றுக்கிரகவாசிகளா, வேறொரு இணை பிரபஞ்சத்திலிருந்து வந்தவங்களா? இங்க இருக்க சக மனிதர்கள் தானே. அந்த மனிதர்கள் ஏன் வரலாற்றில் மறைக்கப்படுறாங்க? அவங்களை தேட ஆரம்பிச்சேன்னா, அவங்க ஒருத்தவங்க இல்லை, கலப்பு இனங்களை சேர்ந்தவங்க. அந்த வார்த்தையிலே ரகசியம் இருக்கு. அப்போ இந்த மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. மக்கள் ஏன் விழிப்புணர்வு அடைய விடாம பாத்துக்கிறாங்கன்னு என்ன காரணம் தெரியுதா? டிவிக்கா பின்னாடி போ, சீமன் பின்னாடி போ, பாரிசாலன் பின்னாடி போ, இப்படி எவனா பின்னாடி போயிட்டு போ, அவங்க எல்லாருமே எங்க கீழே தான் இருப்பாங்க. நீ அவன்கிட்ட போ, நீ இவன்கிட்ட போ, எங்கேயும் போ, எல்லாரையும் உருவாக்கி வச்சதே நாங்க தான். அப்படின்னு அவன் தெளிவா இருக்கான். நீங்க கடைசி வரைக்கும் உண்மையின் பக்கம் போக மாட்டீங்க. அதுக்காக கதிர் சொல்றதை நம்புங்கன்னு சொல்லலை. இப்ப இவ்வளவு விஷயம் நான் சொன்னேன்ல, இந்த விஷயத்த உனக்குன்னு ஒரு மூலன்னு ஒண்ணு இருக்குல்ல, சுய புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வச்சு நீ வரலாற்றுல தேடிப்பாரு, கொஞ்சம் கேள்வி கேளு. வரலாற்றை பத்தி படி. நீ இது வரைக்கும் எடுத்து வச்சிருக்க வரலாறு, இனிமே எடுக்க போற வரலாறு எல்லாத்துலயும் வணிகம் தொடர்பு இருக்கா இல்லையா மட்டும் பாரு. ஆன்மீகத்திலையும் இருக்கு. கடல் கடந்து கம்போடியா வரைக்கும் போனாங்க, எங்க போனாங்க, சரி, கங்கை கொண்டது சொல்றாங்க. கடாரம் கொண்டான்னு ஒரு பேர் இருக்கு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் தெரியல, ஆனா கடாரம் கொண்டான்னு ஒரு பேர் இருக்கு. கடாரம்னா என்ன? இப்ப இருக்க மலேசியா, சிங்கப்பூர் அங்க இருக்குல்ல அந்த ஏரியா. கடாரம் கொண்டானா, கடாரத்தை எதுக்கு கொண்டாரு? போய் அங்க இருந்த வணிகர்களுக்கு, அங்க இருந்த ஆட்கள், அதாவது உள்ளூர் மக்கள் தொடர்பு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. நாங்களாம் கப்பம் கட்ட முடியாது, அது கட்ட முடியாது, நீங்க என்னடா இங்க வந்து ஆட்சி பண்றீங்க, இது பண்றீங்கன்னு சண்டை விட்டுருக்காங்க. அப்போ இங்க இருந்து இப்போ கூலிக்கு, இப்போ படத்தெல்லாம் பாக்குறீங்களா, ராணுவத்தை மிலிட்ரியில வந்து காசு கொடுத்து எடுப்பாங்கல்ல,
ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்ப்பீங்க, மிலிட்டரி காசு கொடுத்துருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு சில செல்வந்தர்கள்லாம் அங்கே இருக்கவங்க இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த செல்வந்தர்களை காப்பாத்துறதுக்காக தான் இங்கேருந்து போனாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி காட்டப்பட்டுச்சுன்னா, நீங்கள் என்ன கூலிப்படையாடா இங்கேருந்து போய் அங்கே போய் சண்டை கொடுக்குறீங்க கேட்டுறக்கூடாதுன்றக்காக புராணங்கள் இதிகாசங்கள்லாம் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, வரலாற்றில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இங்கிருந்து கொண்டு போய் கடாரத்தையே வென்றிருக்காரு நம்ம ஆளு, பெருமைக்கு எருமை வச்சக்காக. அவன் ஏன் போனான்றதை தேடினாலே உனக்கு விஷயம் புரிஞ்சிடும். அங்க இருக்க வணிகத்தை தடுக்கிறதுக்கு ஒரு கும்பல் உருவாச்சு. கரீபியன் பைரட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்கே வேலை கொள்ளையடிக்க ஆரம்பிக்க. கொள்ளையடிக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்கும்? அங்க மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாதனால கொள்ளையடிப்பான். இங்க இருக்க கல்லர் மரவர் ஆக முடியாதப்பெல்லாம் குற்ற பரம்பரைன்னு சொன்னாங்க, திருடர்கள்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? இங்க இருக்க வாழ்வாதாரத்துல சுரண்டி இங்க இருக்க வணிகத்தை, உப்பு வணிகம் அந்த வணிகம் பண்ணிட்டு இருந்த கூட்டம் தானே. அவங்க பண்ணிட்டு இருந்த வணிகத்தப்பெல்லாம் பிரிட்டிஷ்காரன் வந்து நிப்பாட்டி வச்சு பிரிட்டிஷ் அப்போ வாழ்வாதாரம் இல்லாத மக்கள் என்ன பண்ணுவான்? எங்க வாழ்வாதாரத்தை தடுக்கிற உன்னை பிடுங்குறோம்னா சொல்லி பிடுங்க வருவான். அது நியாயமான போராட்டம் தான். ஆனா என்ன நடக்கும்? அவனை திருடன்ற முத்திரை குத்திடுவாங்க. உலகம் முழுக்க இருக்க மக்கள் தனக்காக புரட்சி பண்ணி வெளியே வரவங்களை ஃபுல்லாம் தீவிரவாதின்ற ஒரு முத்திரை குத்துறாங்கல்ல, அது மாதிரி புத்தி கொஞ்ச நாள். நான் திருப்பி சொல்றேன், உனக்கு மண்டையில இம்மி அளவுக்குனாச்சும் புத்தி இருந்துச்சுன்னா நான் சொல்ற விஷயத்துல இருக்க உண்மைத்தன்மை உனக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி கடாரத்தை போய் கொண்டிருக்கான என்ன அவசியம்? உன் பெருமையை நீட்டுறதுக்கு இருக்கிற கடாரத்துக்கு போய் அடிக்கிற. அங்க இருக்க மக்களை அப்பாவி மக்களை அடிச்சு கொள்றீங்க. சரி, கடாரத்தை வென்றுட்ட, நீ ஆட்சி செஞ்சியா? இல்ல உன் மகனை முடி சுட்டியா? இதுல பெருமை வேற. அங்க போய் ஆட்சி செஞ்சாலும் நம்ம முடி சுடல, அங்க இருக்க மன்னனே முடி சுட்டிட்டு வந்தோம். உனக்கான வேலை என்னன்னா அந்த இடத்த பிடிச்சு கொடுக்குற மட்டும் தான் உனக்கான வேலை. உன்னை அங்க வந்து கூப்பிட்டான்ல, அங்க இருந்த செல்வந்தன் உன்னை கூப்பிட்டான்ல, எதுக்கு கூப்பிட்டான்னா எங்களுக்கு ஆர்மி தேவைப்படுது, இங்க இருக்க வணிகத்துக்கு பிரச்சனையா இருக்கு, வாங்க தொடர்புக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இங்க இருக்க வணிகர்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி, ஓகே உங்களுக்கு யார் ஃபேவரா இருப்பானோ அவனை முடி சுட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்க. இதுதான் வரலாறு. இதுதான் வரலாறு. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நீ பார்க்கணும். இதை இப்படி பார்த்தேன்னா சங்க காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் காசு தான். காசு வச்சிருக்கவன் தான் வேலை பார்த்துருக்கான். இதைத்தான் யூதாகரன் சொல்ல ட்ரை பண்ணான். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்ல ட்ரை பண்ணாங்க, காணாம போயிட்டாங்க. கண்டிநாயகர்னு ஒரு ஆவணப்படம் வந்துச்சு. அந்த ஆவணப்படத்தை தொடர்னாலும் அவனும் இல்லை. இப்போ நான் இந்த விஷயம் நான் பேசுறது எனக்கு ஹைலி ரிஸ்க் தான். நான் இப்போ இந்த விஷயம் பேசுறது எனக்கு ரிஸ்க் தான். பட் நான் தெளிவாக பேசுகிறேன். எங்கேயும் உழப்பல, எங்கேயும் சொதப்பல, தெளிவாக பேசுகிறேன். எனக்கு தெரியும், என்னோட விஷயம் தெளிவாக தெரியும். எவன் எதிரி எவன் பிரச்சனைன்னு எனக்கு தெளிவாக தெரியும். நமக்கான வேலை என்னன்னா மனிதர்கள் ஒன்று சேரணும். இந்த சாதி அந்த மதம் இந்த மதம் நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம்னா நமக்கான வேலை என்ன இருக்கும்னா, நம்மளாம் ஏண்டா பிரிஞ்சோன்ற கேள்விதான் மொதல். அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம தேட ஆரம்பிக்கணும். அதை தேட ஆரம்பிச்சோம்னா முடிவில் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயத்துல வந்து நிற்கும். இவங்கெல்லாம் ஏன்டா அப்படி பண்றானுங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த நாகர்கள்ன்ற டேர்ம்ஸே வரும். நாகர்கள்ன்ற டேர்ம்ஸ் வந்த பிறகுதான் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் இந்த விஷயம்லாம் புரிய ஆரம்பிக்கும். அப்ப எத்தனை லேயரை நம்ம தாண்ட வேண்டியிருக்கு, எத்தனை விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, நீங்க நல்லா கவனிச்சிங்கல்ல, உங்களுக்கு ஓரளவுக்கு நான் தான் முட்டாப்பேன், நான் ஒரு தற்கூரி, நான் கான்ஸ்பிரசி, நான் 200 ரூபா ஊப்பி சங்கி என்னமோ ஒண்ணுப்பா, என்னமோ ஒன்று சொல்லுங்கப்பா, நான் மனுஷனே கிடையாது ஏலியன் கூட சொல்லிட்டு போ, ஏதோ ஒரு இளவு, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. எனக்கு தேவை என்னன்னா, என்னோட நோக்கம் என்னன்னா, மனிதருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்க உண்மைத்தன்மை தெரிஞ்சா போதும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் சொன்ன விஷயத்த லைட்டா நீ சர்ச் பண்ணிப்பாரு. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வரலாற்றை பார்க்க ஆரம்பி. ஏன் ஒவ்வொரு நாடு சண்டை போடணும்? சண்டை போடுறதுக்கான காரணம் என்ன? இவனுக்காக ஈகோக்காக சண்டை போடுறாங்களோ அப்படின்னா, இவங்களை திறமை நிலைநாட்டுக்காக சண்டை போடுறாங்கன்னா, சாதாரண கீழே இருக்க அடித்தட்டு வீரர்கள் தானே போய் சாகுறாங்க. அவங்க வீட்டில் குழந்தை குட்டிலாம் இருக்கும்ல. இவங்க 2 பேருக்கான ஈகோனா ஒரு களத்தை உருவாக்கி 2 பேரும் சண்டை போட்டு சாகுங்க. எதுக்கு ஒரு படையை கொண்டு போயிட்டு இந்த படை அந்த மக்கள் அடிக்கிறது? இதுவே தப்பான கான்செப்ட் தானே. புரியுதா? இவங்களுடைய ஆளுமை பண்றது, இவங்க ஏன் ஆளுமை பண்ணணும்? நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையா? மனிதர்கள் நம்ம இருக்கோம், நமக்கு 6 அறிவு இருக்கு, சிந்திக்கும் திறன் இருக்கு. நம்ம மனித நாய்கள் கிடையாது. இப்போ ஒரு விலங்கு இருக்கு, சிங்கம் இருக்கு அப்படின்னாலும் காட்டுல இருக்க எல்லா மானையும் அடிச்சு திங்காது. புரியுதா? காட்டுல இருக்க எல்லா மானையும் அடிச்சு திங்காது. அதுக்கு பசி இருக்கும் போது அடிச்சு திங்கும். அதோடைய கோவத்துக்கு அதாவது கோவத்துக்கோ, என் பொண்டாட்டி துட்டான், அவன் துட்டான், என் இடத்துக்குள்ள வந்துட்டான் அப்படிலாம் சண்டை போட்டுலாம் சாகாது. அதுக்கு தேவை, அது வயிறு பசிக்கு வயிறு தின்னுட்டு அது அதையும் பசி தின்னுட்டேன் எடுத்துட்டு போய் நாளைக்கு சேஃப்டி பண்ண வைப்பேன்லாம் வைக்காது. அங்கே அடிக்கும், அடிச்சு தின்ற வரைக்கும் தின்னும், வயிறை நப்பிக்கிட்டு போயிடும். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹைனாஸ் வரும். அதுகள் வந்து அதுக்கு தின்னு க்ளீன் பண்ணும். அப்புறம் கரையான்கள், அந்த இதெல்லாம் இருக்கணும், புழுக்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் மண்ணு மக்கி அது காணாமல் போயிடும், இருக்க இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடும். இதுதான் இயற்கையோட சுழற்சி. ஆனால் மனிதன்னா வணிகம்னு ஒன்று கண்டுபிடிச்சான், திருட்டு பயில கண்டுபிடிச்சாங்க. இப்போ என்ன நடக்குது? ஒருத்தன் பக்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு, ஒருத்தன் கூட கீழே போய்கிட்டே இருக்கு. டாலரோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது, இந்தியா ரூபாவோட மதிப்பு இறங்கிக்கிட்டே போகுது. இது எங்க போய் நிக்க போகுது அப்படின்னா 2029 பொருளாதார வீழ்ச்சியில வந்து நிற்கும். இந்த பொருளாதார வீழ்ச்சி வந்தா பெரிய பெரிய பில்லியனர்கள் பாதிக்கப்படுவாங்களா, இல்ல சாதாரண பாமர மக்கள் பாதிக்கப்படுவாங்களா?
இதுல எங்க சாதி இருக்கு? இந்த சாதிக்காரன் தப்பிச்சிருவான், இந்த மதத்துக்காரன் தப்பிச்சிருவான், இந்த இனத்துக்காரன் தப்பிச்சிருவான். அடிப்படையில இருக்க பாமர மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்கல்ல. டிமானிட்டேஷன் சொன்னாங்க, பண மதிப்பிழப்புன்னு சொன்னாங்க. அதுல பாதிக்கப்பட்டது இந்த சாதிக்காரனா அந்த சாதிக்காரனா? சாதாரண மக்கள் தானே. அப்போல்லாம் நம்ம வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து தப்புன்னு சொல்லி போராடினோம், பேசணும், கேள்வி கேட்டோம். ஒரு ஊருக்கு பிரச்சனைன்னா ஸ்ட்ரெயிலைட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணதுக்கு எல்லா மதமும் எல்லா சாதி எல்லா இனமும் ஒன்றா தானே கொடி போட்ட சண்டை போட்டோம். அந்த டைமிங்கில் யாருமே சொல்லலையே இவன் அந்த சாதியில் அந்த சாதிக்காரன் நம்மகிட்ட இருந்து கத்துறான்டா, இவன் எந்த சாதி பண்ணுடா. அது எல்லாரும் என்ன நினச்சோம்? ஒரே ஒரு நோக்கம், விடுதலை. மாட்டை எங்களுடைய புனிதமான, அதாவது நம்மளுடைய கல்ச்சரை அழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணோம். பட் ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கான காரணமே என்னன்னா, ஹைபிரிட் மாடுகள் உருவாக்கக்கூடாது, மாடுகளோட வீரியம் இருக்கணும். அதுக்கு ஒரு விளையாட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தோம்னா அந்த மாடுகள் வீரியத்தை வந்து பாதுகாப்பாங்க. காங்கோவில் இருந்த மாடை கொண்டு வந்தாங்க, இங்கே வளர்த்தாங்க. அதான் காங்கேயன் மாடுன்னு சொல்லுவாங்க, காங்கேயன் மாடுன்னு சொல்லுவாங்கல்ல. காங்கோவில் வந்து கந்தை கொண்டு வந்தேன். உங்கள்கிட்ட திரும்பவும் சொல்கிறேன், வரலாறு எல்லாமே தப்பாக படிச்சுட்டு இருக்கீங்க, தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, அதில் பெருமைக்கு எருமை வச்சுட்டு இருக்கீங்க. இதனால சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் பொருளாதாரத்திலையும் சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கட்டமைப்பு என்னான்னு புரிஞ்சிடும். இந்த கட்டமைப்பு நமக்கு தேவையான்றது புரிஞ்சிடும். வேர்ல்டு வார்னு அவன் நடத்துவான், நீங்கள் என்ன வந்து அடுத்தாலும் அவன் நடத்துவான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லி புரிய, ஓரளவுக்கு ஒரு கோடி மக்களுக்கு 2 கோடி மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா பாசிபிள் தடுக்கிறதுக்கு. அப்படி இருந்தாலும் வேற வழி கொண்டு வருவான். ஏஐ கிட்ட எல்லா பர்மிஷனையும் கொடுத்துட்டு ஏஐ தான் அதெல்லாம் பண்ணுச்சுன்னு சொன்னான்னு சொல்லுவான். அதுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னா, போரை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னாலும் நான் சொன்ன மாதிரி ஏஐ வச்சு வேலை நடத்திடுவான். இல்லை அவன் போரே நடத்துகிறான் அப்படின்னா ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வர பார்ப்பான். டெமோக்ரஸிலாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க. இந்த ஓட்டு போகிற சிஸ்டமே இருக்கவே இருக்காது, அழிச்சு ஒழிச்சிருக்கான். இவங்க புது புது கட்சி உருவாக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இதான் பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கு. நான் ஏன் கோமாளின்னு சொல்கிறேன்னு புரியுதா? 10 வருஷமா ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு, இப்போ புதுசாக ஒருத்தர் புது கோமாளி உருவாயிருக்கான். இன்னும் 6-7 வருஷத்துல மொத்த டெமோக்ரஸி அழிச்சு இந்த ஒரு சிஸ்டமே அழிஞ்சிரும். ஒற்றை ஆற்றலுக்குள்ள போகுது. உலகத்துக்கே ஒரு கண்ட்ரோல் தான், அந்த கண்ட்ரோலுக்கு கீழே வேலை பார்க்க போற நாய்கள் தான் இருக்கும். இங்க புரியாம வந்துகிட்டு நான் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன், அதை ஆரம்பிக்கிறேன். ஏன்னா மக்கள் சிந்திச்சு ஒரு இடத்துல ஒற்றை இடத்துல சேர்ந்துடக்கூடாது, உண்மையை புரிஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு நான் இப்ப சொல்றப்ப புரியாது. நடக்கிற நிகழ்வுகளை கவனிச்சுக்கிட்டே இரு. அடுத்தடுத்த நிகழ்வுலாம் அடிக்கு மேல் இதுக்கு மேல அடிக்கிற அடியில் அடி மேல் விழுந்துகிட்டே இருக்கும். அப்போ உனக்கு சிந்திக்கிற நேரம் இருக்காது. அப்போ யோசிச்சு என்ன பண்ணுவேன்? உனக்கு திங்க் பண்றதுக்கு நேரமே இருக்காதே. நேரம் கொடுக்காம அடிப்பானே. அதுக்கு தான் இப்போ சிந்திக்கிற நேரத்தில் திண்டுபுட்டு தூங்கிட்டு வேலைக்கு போகாம போகிற இடத்துல சுற்றி சாப்பிட்றோம், தூங்குறோம், ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் போகிறோம். ஆனால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டைம் ஒதுக்குறத விட கொஞ்சம் திங்க் பண்ணுறதுக்கு டயத்தை ஒதுக்குங்க. இங்கே என்ன நடக்குதுன்றதை தேடுங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பொருளாதார வீழ்ச்சி விழுந்துச்சுன்னா எல்லாருமே அடிப்பட போகிறோம். அந்த சாதி இந்த சாதியெல்லாம் கிடையாது. முதல் சாதி மதம் மொழி இனம் பிரிவினைக்குள்ளே போகாதீங்க, தயவு செய்து போகாதீங்க. எல்லாரும் மனுஷங்க, சாதாரண மனுஷங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்துச்சுன்னா அந்த சாதிக்காரனை மட்டும்தான் அடிக்குமா, இல்லை இந்த மதத்துக்காரன் மட்டும்தான் அடிக்குமா? அங்கே இருக்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு தான் போகும். ஆனால் சாதாரண மனுஷன் நம்மளாம் என்ன, இந்த பூமி நமக்கான சொந்தமான இடமா? நம்ம மட்டும்தான் அந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோமா? வெக்கமே இல்லாமல் எப்படி அந்த சாதியை தூக்கிட்டு பெருமைன்னு சொல்லி தர்றீங்க? உண்மையிலே கேட்குறீங்க, கேவலமா இல்லையாடா? எனக்கு அசிங்கமா இருக்குங்க உண்மையிலே. நானும் இதெல்லாம் பேசி கடந்து வந்தவன் தான். இப்போ புரிஞ்சுக்கிட்ட பிறகு எனக்கு அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம்னு சொல்லி எனக்கே அசிங்கமா இருக்கு. அந்த அசிங்கமான கில்ட் ஃபீல்டு தான் எனக்கே. அந்த கில்ட் ஃபீல்டு இருக்கு. நானும் பெருமை பேச்சவன் தான், நானும் இந்த தேவர் சிந்திக்கலாம் ஆட்டம் ஓட்டம் காப்பா கொடுத்தவன் தான். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டு நான் பேசுறேன், இது அசிங்கம், கேவலம். அதனால நமக்கு எந்த லாபமும் கிடையாது. அதை வச்சு அரசியல் பண்றவனுக்கு தான் லாபம். நம்ம அதை பெருமையா நினைச்சு போய் பேசிட்டு இருக்கோம். நம்ம பெருமையை அவன் முதலீடா மாற்றி அவன் தலைமையா உட்காந்துட்டு நம்மளை வச்சு பேரம் பேசி காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அதுதான் நம்மளை அந்த சாதி பெருமையும் மத பெருமையும் ஊட்டி வளர்க்கறதுக்கான காரணம் என்னன்னா, இதை வச்சு வியாபாரம் பண்ற கூட்டங்கள் செழிச்சு நிற்கணுன்றக்காக தான். கட்டமைப்பு எவ்வளோ சிறப்பாக நெருக்கி கட்டியிருக்காங்களா? இப்போ சாதி மதம் என்னம்னா நாங்கள் விட்டுட்டோம்னா அப்புறம் நாங்கள் அழிஞ்சு போயிடும்ல. அப்படி கிடையாது. புரிதல்ல இருந்து எல்லா மனிதரும் ஒற்றுமையாக இருந்தோம்னா யார் அழிய விட்டுருவாங்க? ஒரு இனம் வந்து வீழ்ற மாதிரி தெரிஞ்சுன்னா இன்னொரு இனம் தூக்கி நிப்பாட்டணும். நீங்கள் எப்படி வீழ்வீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? வாங்க மேலே ஒன்றா சேர்ந்து போடணும். உங்களுக்கு விவசாயத்தில் ப்ராப்ளம் ஆயிடுச்சா? எங்கள் பெல்ட்டில் நல்லா இருக்குது, தண்ணி பாசனம் பிரச்சனையாக இருக்கா, இந்த இங்கேருந்து நாங்கள் கேரளாலேருந்து பேசி தண்ணி அனுப்பி விடுறோம். இப்படி ஒற்றுமையாக இருந்தோம்னா ஏதாவது பிரச்சனை வருமா? நான் திரும்ப சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த ஒரு 30 வருடங்களா ஒரு கிராமத்தில் அந்த நியூஸை கூட நான் எடுத்து வச்சிருந்தேன். திருப்பி கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன். 30 வருஷமா ரோடு போட்டு தரல. மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே இந்த மதத்துக்காரன் அந்த சாதிக்காரன் இந்த இனத்துக்காரெல்லாம் இல்லை, எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு 40 லட்ச ரூபா செலவு பண்ணி சிமெண்ட் ரோடு போட்டாங்க.
ரோடு போட்டு முடிச்சிட்டாங்க, நம்மளை மீறி ஒருத்தன் ரோடே நடத்திட்டாங்க, தனியாக அரசாங்கத்தை உருவாக்குறாங்க, நம்ம பண்ணாத விஷயத்தை இன்னொருத்தன் பண்ணிட்டான்னு சொன்ன உடனே அங்கே ஒரு மக்களுக்கு தேவை இருந்தால் தான் அங்கே கவுன்சிலர் எம்எல்ஏக்கெல்லாம் வேலை. ஓட்டு கேட்குறப்ப நான் ரோடு போடுறேன் அது போகிறேன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியும். அதை மாத்திராங்கன்னு சொல்லிட்டு புல்டோசரை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் மக்கள்லாம் போராடி நிப்பாட்டிருக்காங்க. சிம்பிளான விஷயம். அப்போது நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு ஒற்றுமையாக இருந்துடக்கூடாதுன்றதுல எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்க. அந்த மக்கள்லாம் ஒற்றுமையாக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த ரோடு தேவை. ரோடுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது, குண்டு முடியுமா இருக்குன்றனால அந்த தேவை இருந்தனால எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து சாதி மதமாக பார்க்காம எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை போட்டிருக்காங்க அந்த ரோட்டை. இப்படி எல்லா நாடும் எல்லா ஸ்டேட்டும் ஒன்றாயிருச்சுன்னா எல்லா மக்களும் இப்போ நமக்கு தண்ணி வரல, தண்ணி கிடைக்கல அப்படின்னா கேரளாக்காரன் ஆட்டோமேட்டிக்காக இறக்கி விட போகிறான் தண்ணியை, ஆந்திராக்காரன் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கொடுக்க போகிறான். இந்த புரிதல் எல்லா மனிதர்களும் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அது நாமளாக இருப்போமே. உலகத்துக்கு மூத்த குடி நாம தானே, பெருமை பேசிக்கிறீங்கல்ல, நாம தான் உலகத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்தோம்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நாம தானே அதை ஆரம்பிக்கணும். இங்கேருந்து தான் திருப்பி அடிக்க மரபணும் இருக்குது. அப்போது இங்கேருந்து தான் ஒரு ஆரம்பமும் இருக்கணும். அப்போ அது நாமளாக இருக்கணும். ஒற்றுமை தான் முக்கியம். பாசத்தை மிஞ்சின இங்கே ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒன்று இருக்கா? சக்தி, அன்பை மிஞ்சின ஒரு சக்தி இங்கே ஏதாச்சும் ஒன்று இருக்கா? 2012 படத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் என்னைக்கு அன்புன்ற லவ்ன்றது குறையுதோ அன்னைக்கு உலகத்தோட அழிவு ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. இப்போது வெறுப்பை தவிர்த்து வேறு என்ன வார்த்தை நீங்கள் கேட்குறீங்க? அந்த சாதிக்காரன் எப்படி பண்ணிட்டான், இந்த மதத்துக்காரன் அப்படி பண்ணிட்டான், இந்த ஸ்டேட்டுக்காரன் எப்படி பண்ணிட்டான், தெலுங்கு, கன்னட, மலையாளி, இப்படி வந்து தமிழ் மக்கள்கிட்ட நான் பேசுகிறனால நானே என்ன சாதின்றது எனக்கே தெரியல. சீரியஸ்லி தெரியல. எனக்கு ஒவ்வொரு சாதி பேர் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. தெலுங்குன்றேன் ஒருத்தன் கன்னடன்றேன், ஒருத்தன் மலையாளின்றேன், நீ எவனோ ஒருத்தன் அவனே ஒருத்தன் இவனும். இதான் அவங்க வேலையாடா? நான் சொல்கிற கருத்தில் இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்க பக்குவம் இல்லை. நான் சொல்கிற ஆள் வந்து இவனாக இருப்பான், அதனால தான் இப்படி பேசுகிறான். அப்போ உங்களெல்லாம் எப்படி வளர்த்துருக்காங்கன்னு தெரியுதா? ஏன்னா நீங்கள் வெறுப்பு அரசியலில் இருக்கணும். வெறுப்பு தான் காட்டுத்தீயோடு அதிகமாக பரவும். வெறுப்பை வச்சு தான் அரசியல் நடந்துகிட்டு இருக்கீங்க. ஒற்றுமையை வச்சு இங்கே எதுவுமே நடக்கலை. வெளிச்சுக்க பொழைச்சிக்க. என் மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தையும் என்னோட புரிதலையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். புரிதல் இருக்க ஆட்கள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக படுது அப்படின்னா உங்களுடைய புரிதலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ நீ சொல்கிறது தப்பு ப்ரோ அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். அது என்ன மாதிரி தப்புன்றது நானும் புரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்து மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகிக்கலாம். சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட்லாம் பண்ணால் எஸ்ன்ற சம்பளம் தட்டி விடுங்க. சேனலுக்கு கீழே இந்த ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை சொல்லிட்டே இருந்தாங்க, மறந்து போயிட்டேன். கீழே ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கமெண்ட்ஸ்க்குலாம் கீழே நம்ம வீடியோஸ்க்கு கீழே ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஹைப் கொடுத்து விடுங்க. நம்ம சேனலை ஹைப் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வீடியோஸை ஹைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இது நான் மற்ற மக்கள்கிட்ட போய் சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், அது ஓகே. பட் இந்த ஹைப் பண்ணுற ஆப்ஷன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நீங்களே ப்ரொமோட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் மக்கள் வந்து இதை மக்கள்கிட்ட போய் சேருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஹைப் பண்ணுற ஆப்ஷனை கொடுங்க. நம்ம விஷயம் வெளியே போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா கொடுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்காதீங்க.